ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த புது அப்டேட் மூலிமா வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட பேனும் ஆதார் கார்டு வந்து நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஏன்னா சர்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க ஹோமுக்கு. ஸோ இல்லை லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் இருக்கு பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் பண்ண அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ஆர்ஐ இருக்கு பாருங்க, அவங்க வந்து லிங்க் பண்ண தேவையில்ல. நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கு பாருங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா வந்து நீங்கள் லிங்க் பண்ண தேவையில்ல. 80 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், சீனியர் சிட்டிசன், அவங்க வந்து லிங்க் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ் அசாம், மேகாலயா அண்ட் ஜம்மு காஷ்மீர் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க வந்து லிங்க் பண்ண தேவையில்லை. ஸோ மற்றவங்களாம் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து வேலிடேட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பேன் இருக்குது பாருங்கள். ஸோ கீழே வந்து கண்டினியூ டு பே த்ரூ இ-பே டேக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கன்ஃபார்ம் திரும்ப வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பேன் கார்டு நம்பரை. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ கொடுத்துங்க. You have successfully verified through mobile OTP. Click continue to make a new payment. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்கம் டேக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அசஸ்மெண்ட் ஏர் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 25-26 பாருங்கள், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஷியல் இயர் இஸ் 2024-25 இருக்குது பாருங்கள். ஃபார் செலக்டட் அசஸ்மெண்ட் இயர் 2025-26 இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இருக்கும் பாருங்கள், அதர் ரிசிப்ட் 500 இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து டிலே பண்ணிருக்கீங்க. ஸோ பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறது வந்து நீங்கள் டிலே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் தான் இப்போ நம்ம கட்டுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் இருக்குது பாருங்கள், அதுக்கு கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 1000 rupees வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபைன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து இங்கே மென்ஷன் ஆகுது. ஸோ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பேமெண்ட்டு மோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து நம்ம எந்த மாதிரியான பேமெண்ட் வந்து நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் பேங்கிங் இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, பே அட் பேங்க் கவுண்டர் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம பேங்க்கில் போய்ட்டு நம்ம கட்டலாம். ஸோ நெஃப்ட் இருக்குது பாருங்கள், ஸோ நம்ம அப்படியும் கட்டலாம். ஸோ பேமெண்ட் கேட்வே இன்க்ளூடிங் யூபிஐ அண்ட் கிரெடிட் கார்டு இருக்குது பாருங்கள். ஸோ அது மாதிரியும் கட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேமெண்ட் கேட்வே இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட நெட் பேங்கிங்னா ஸோ நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்குது பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, HDFC பேங்க்கு, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இதுலேருந்து ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனரா பேங்க் இருக்குது பாருங்கள், அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு வந்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 1000 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
1000 ஒன்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பே லேட்டர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்புறமா கட்டிக்கலாம். இல்லை வந்து பே நவ் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ கட்டுற மாதிரி இருந்தால் வந்து பே நவ் கொடுத்துங்க. ஸோ நான் இப்போ பே நவ் கொடுத்துக்கிறேன். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் ஐ அக்ரிக்கு வந்து கொடுத்துங்க. அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க் இருக்குது பாருங்கள். அது வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூபிஐ மூலிமா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது பாருங்கள், அது மூலிமா நீங்கள் பண்ணலாம். ஸோ நெட் பேங்கிங் இருக்குது பாருங்கள். ஸோ இது மூலிமா நீங்கள் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலிமா பண்ணலாம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூபிஐ இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கூகுள் பே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்பேலேருந்து நம்மளுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு, ஜூபிட்டரு, வாட்ஸ்அப், அமேசான் பே, கிரெடிட் யூபிஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மொபைல் குயிக்னு ஒன்று இருக்குது, ஸோ பேடிஎம் இருக்குது, பீம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ஸோ கூகுள் பே இருக்குது, பே பை யூபிஐ நம்பர் இருக்குது பாருங்கள், யூபிஐ ஐடி, யூபிஐ நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ அது மூலமாக நம்ம கட்டலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ ஸோ வந்து நீங்கள் அது மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டெபிட் கார்டு மூலிமா வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து வந்து டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மேக் அனதர் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ அமௌண்ட் கட்டணும், திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து மேக் அனதர் பேமெண்ட்னு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைம் இது மாதிரி வராது. ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரிசிப்ட் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு அது மாதிரி ரிசிப்ட் வராமல் மேக் அனதர் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 12 hours இல்லை வந்து ஒரு 24 hours நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட பேமெண்ட் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் இறங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக் அனதர் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் ஃபீஸ் கட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 12 hours வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 hours வந்து அவங்க அப்டேட் ஆகிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 2 days வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ பேமெண்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணியாச்சு. ஸோ 1000 rupees வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம் ஃபைனாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்க நேமும் பேன் கார்டில் இருக்க நேமும் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால வந்து ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ பேன் கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுமே இப்போ வந்து நேம் பார்த்தீங்கன்னா சேம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடில் லிங்க் ஆதார் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து பேன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ பேன் நம்பர் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேலிடேட் இருக்குது பாருங்கள், இந்த வேலிடேட் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ யுவர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் வெரிஃபைடுன்னு வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சலான் நம்பரு, உங்களுடைய கோடு எல்லாமே வந்திருக்கு. நம்ம என்னைக்கு வந்து பேமெண்ட் பண்ணோம், அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், ஸோ 1000 rupees எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து அதை பார்த்துக்கறவங்க வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய நேமை வந்து எப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து வருஷம் மட்டும் இருந்துச்சுன்னா வந்து இது பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க. இல்லை வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை விட்டுருங்க. ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ லிங்க் ஆதார் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த 6 digit ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுங்க. ஸோ யுவர் பேன் லிங்கிங் யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பின் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் ஃபார் வேலிடேஷன். இன் கேஸ் ரிக்வயர்ட் ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் 48 hours பை கிளிக்கிங் த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அண்டர் குவிக் லிங்க் ஆன் ஹோம் பேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பேன் ஆதார் லிங்கிங்கான ரிக்வெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து
லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து இந்த லிங்க் ஆதார் கொடுத்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட லிங்க் ஆதாரோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 48 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும், லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது தொடர்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் மாதம் லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான டைம்லாம் இல்லை, இன்னும் வந்து 1 மந்த் தான் இருக்குது. லிங்க் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அது வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1000 rupees வந்து ஃபைன் சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜூன் மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லிங்க் பண்ணிடணும். ஸோ கடைசி நேரத்தில் போய்ட்டு லிங்க் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ லிங்க் பண்ணிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.